புதுக்கோட்டையில் சாலையோர கடைகளில் தீபாவளி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுக்கோட்டையில் தீபாவளிக்கான விற்பனை எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்கள். தீபாவளி பண்டிகை நாளை நாடு முழுவதும் கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்பட உள்ளது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுதே தீபாவளி பண்டிகை களை கட்ட தொடங்கியுள்ளது. குறிப்பாக புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கீழராஜ வீதியில் தான் வர்த்தக வணிக நிறுவனங்கள் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது. கீழராஜ வீதி சுற்றியுள்ள வடக்கராஜ வீதி, தெற்கராஜ வீதி, பிருந்தாவனம், அண்ணா சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலேயும் வர்த்தக வணிக நிறுவனங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய நிலையில தீபாவளி பண்டிகையை மட்டுமே நம்பி புதுக்கோட்டை கீழராஜ வீதி, அண்ணா சிலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சாலை ஓரங்கள்ல தரைக்கடைகள் அமைத்து பல்வேறு வகையான பொருட்களை தீபாவளிக்கு முன்பே கொள்முதல் செய்து கடந்த 10 தினங்களாக விற்பனையில ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா கடந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய முதலே புதுக்கோட்டையில தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில இன்றைய தினம் இயற்கை அந்த தரைக்கடை வியாபாரிகளுக்கு கை கொடுத்திருக்கிறது. அதனால் இங்கு குவிந்துள்ள புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டையை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில குவிந்து காலை முதலேயே அவங்களுக்கு தேவையான பொருட்களை தேடி பிடித்து குடும்பமாக இங்க வருகை இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில் தான் அதிகப்படியான தரைக்கடை வியாபாரிகளுக்கு பொதுமக்கள் இந்த தீபாவளிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஏன்னா தரைக்கடையை பொறுத்தவரை ஏழை எளிய மக்களும் அடித்தட்டு மக்களும் வாங்கக்கூடிய விலைதான் இருக்கும். அதனால அந்த கடைகளில் அதிகப்படியான நபர்கள் குவிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை உற்சாகத்துடன் அந்த குடும்பத்தினருக்கு வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா நேரத்திற்கு நேரம் இந்த பகுதியில் கூட்டம் அதிகரித்துட்டு தான் இருக்கு. குறிப்பா அதிகாலை 3 மணி வரை இந்த பகுதியில இதே மாதிரியான கூட்டங்கள் தான் நம்ம கூட்டம் பார்க்க முடியும். குறிப்பா மற்ற நாட்கள்ல இது போல கூட்டத்தை இந்த கீழராஜ வீதியில பார்க்க முடியாது. தீபாவளிக்கு முதல் நாள் இந்த ஒரு நாள் மட்டும்தான் இவ்வளவு அதிகப்படியான கடைகளும் அதிகப்படியான கூட்டமும் இந்த பகுதிக்கு வரும். அதனால் இந்த கூட்டத்தையே அவர்கள் ஒரு மகிழ்ச்சி பொங்க ஒரு கொண்டாட்டமாக பார்க்கிறாங்க. குறிப்பா தொடர்ச்சியாக இந்த பகுதியில மக்கள் கூட்டம் வந்த வண்ணமே இருக்குது. அதனால இந்த மக்கள் கூட்டத்தை வச்சு இந்த தரைக்கடை வியாபாரிகள் ஒரு உற்சாகத்துடன் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா தீபாவளி பண்டிகையை ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தரைக்கடை வியாபாரிகளுக்கும் பொதுமக்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய நிலையில புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் தீபாவளி கொண்டாட்டங்கள் தற்போதே தொடங்கிவிட்டது என்றே கூறலாம். தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.